வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர். 1918 ஆண்டு ஜூலை 18 அவர் பிறந்த தினம். இன்று அவருக்கு பிறந்த தினம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உலகம் போற்றும் உத்தமர் என்றால் அவரை சொல்லலாம். அவ்வளவு சிறந்த ஒரு தலைவர். பகைமையை நேசிப்பதில் அவருக்கு நிகர் அவராகத்தான் இருக்க முடியும். ஒரு முறை அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். ஒரு பெரிய உணவகத்துக்கு செல்லுகிறார். அங்கே உணவு அருந்துவதற்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு எதிராக ஒருவர் கை காலெல்லாம் நடுங்கி கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், அந்த ஜெயிலில் இருக்கிற போது அவருக்கு தண்டனை கொடுத்த ஒரு அதிகாரி. இவர் ஏதாவது பண்ணிவிடுவாரோ, ஒரு நாட்டின் அதிபர் அல்லவா, அருகில் அழைத்து அவரோடு கை குலுக்கி கொண்டார். இந்த மனசு எந்த தலைவருக்கு வரும்? அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவர். 1990 பிப்ரவரி 11 அவர் விடுதலை பெற்று வெளியிலே வருகிறார். மாலை நேரம். அப்பொழுது செய்தியாளர்கள்லாம் கேட்கிறார்கள், அவரை அழைத்து வருகிற அந்த அதிகாரி கொடுமை செய்தவர், இவரோடு நீங்கள் இவரும் கொடுமை செய்தவர் தானே? ஆம், கொடுமை செய்தவர் தான், மிக முக்கியமானவர் தான். ஆனால் ஒன்று, நான் ஜெயிலிலிருந்து வெளியே வருகிற போது எதையும் எடுத்து வருவதில்லை. அதை சுமந்து கொண்டு போனால் நான் ஒரு கைதியாகவே உணர்வேன். அதை அங்கேயே மறந்துவிட்டேன். இப்போதைக்கு என்னுடைய இனிய நண்பர் என்று அவர் குறிப்பிட்டார். இதெல்லாம் யாருக்கு வரும்? அவ்வளவு சிறந்த ஒரு தலைவர், பண்புள்ள ஒரு தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்கள். 1994 அந்த நாட்டினுடைய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதல் கருப்பின தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டார், பதவியேற்றுக்கொண்டார். 99 வரையிலும் இருந்தார். இரண்டாவது முறையும் அவருக்கு ஜனாதிபதி பொறுப்பு தேடி வந்தது. வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அவ்வளவு திறந்த மனது அவருக்கு. அன்பை நேசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதர். அந்த நாட்டு நிற வெறிக்காக, நிற வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக போராடினார். 27 ஆண்டுகள். நீங்கள் நினைத்து பாருங்கள், எத்தனை கொடுமைகள். பாறை இழுத்தது, அதாவது பாறையோடு அவரை ஒட்டி கட்டி போட்டு அடித்தது, அவருக்கு தட்டு கொடுத்ததெல்லாம் வேறு வகை. தனிமை சிறை. அவரை மோசமாக வழிநடத்தியது அந்த நாட்டு அரசாங்கம். அதையெல்லாம் அவர் மனதில் வைத்து கொள்ளாமல் அந்த நாட்டு மக்கள் விடுதலைக்காகவே போராடினார். இந்தியாவை அதிகம் நேசித்தவர். மகாத்மா காந்தியை மிக மிக நேசித்தவர். அந்த நாட்டினுடைய தேசிய காங்கிரஸ், ஆப்பிரிக்காவுடைய தேசிய காங்கிரஸ் கட்சியில் செயலாளராக இருந்திருக்கிறார். இளைஞரணி செயலாளர், இளைஞரணி தலைவர், இப்படி பல பொறுப்புகளையும் அவர் வகித்திருக்கு. இந்திய நாட்டினுடைய உயர்ந்த விருது பாரத ரத்னா. இந்த விருது நெல்சன் மண்டேலா ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்தியர் அல்லாத ஒருவருக்கு முதலில் வழங்கப்பட்டது பாரத ரத்னா விருது. அது அவருக்கு மட்டுமே. அந்த பெருமை அவரையே சாரும். அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவர், இந்தியாவை நேசித்தவர் என்று குறிப்பிட்டேன். இந்திய மக்களோடும் மிகுந்த அன்பு காட்டியவர். நோபல் பரிசும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நோபல் பரிசும் தன்னுடைய அந்த நோபல் பரிசு பெருமையை தான் பெற்றுக்கொண்டது நெல்சன் மண்டேலாவுக்கு கொடுத்ததினால். ஒரு தனி மனிதனுக்கு உலகத்தினுடைய ஒரு சர்வதேச தினம் என்று இன்றைய தினத்தை கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர். அதை குறிப்பாக பகைமையை நேசிப்பதில் அவருக்கு நிகர் அவராகத்தான் இருந்திருந்தார். வேற யாரும் அப்படி இல்லையா? இந்தியாவில் மகாத்மா காந்தியை நாம் கொண்டாடுகிற மாதிரி தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவை கொண்டாடுகிறார்கள். காரணம், அவர் நெல்சன் மண்டேலா என்பவர் தென்னாப்பிரிக்காவுக்கு மட்டும் தலைவர் அல்ல, உலகம் முழுமைக்கும் சொந்தக்காரராக மாறினார். பல்வேறு நாட்டினுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்தவர். அடிமைத்தனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, நிற வேறுபாடு எங்கெல்லாம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் நெல்சன் மண்டேலாவுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால், அது போன்ற அடக்குமுறை எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். அவர் வழியில் நாம் செல்ல வேண்டும். அப்படி செய்தால் நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு பணி என்று சொல்லலாம், அல்லது சேவை என்று சொல்லலாம், எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். இன்றைய இளைஞர்களுக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் நம் நாட்டு தலைவர் அல்ல, ஆனால் ஏதோ ஒரு நாட்டில் பிறந்து வளர்ந்து ஒரு அதிபரானாலும் உலகம் முழுமைக்கும் சொந்தக்காரராக மாறிவிட்டார். இப்படி ஏதோ ஒரு சில தலைவர்கள் தான் அப்படி ஒரு இடத்தை பிடிக்கிறார்கள். அதிலே நெல்சன் மண்டேலா மிக முக்கியமானவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட தலைவரை நாம் பின்பற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், வெகுச்சிறந்த ஒரு இடத்துக்கு வந்தவர். அவரை நாம் மறந்துவிட முடியாது. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் இன்று அவருடைய வழிகாட்டலை, அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நாம் நடப்போம்.